வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 31,000 1,00,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th எனி டிகிரி படித்த மாதிரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன ஜாப் ஆஃபர், இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்குலாம் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் வேக்கன்ட் இருக்குது, இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 119 வேக்கன்ட் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன வேக்கன்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு 73 போஸ்ட்டும், ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஆஃபீஸுக்கு 2 போஸ்ட்டும், சீனியர் ரெசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 25 போஸ்ட்டும், சீனியர் ரெசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு 19 போஸ்ட்டு, இந்த மாதிரி 119 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரி, அன்ரிசர்வ்டு கேட்டகரி 2 கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு 10th +2 அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இல்லைனா ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு கோர்ஸில் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீனியர் ரெசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீனியர் ரெசிஸ்டன்ட் அக்கௌண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித் 2 இயர்ஸ் அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு 18 30 சொல்லியிருக்கிறாங்க. ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஆஃபீஸ்க்கு 18 30 சொல்லியிருக்கிறாங்க. மற்ற 2 போஸ்ட்டுக்கும் 18 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு 31,000 92,000 வரை கொடுக்க போகிறாங்க. ஜூனியர் ரெசிஸ்டன்ட் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா 31,000 92,000 வரை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சீனியர் ரெசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 36,000 1,00,000 வரை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கீழே சீனியர் ரெசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கும் அதே சேலரி லெவல் தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கான பேசிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமு, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லாத்துக்கும் காமனாகவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உமன், SC ST எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்டுக்குலாம் எந்த ஃபீஸ் கட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டையும் அப்ளிகேஷன் லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.